தமிழ் மக்களுக்கு வணக்கம். செந்தில் பாலாஜியுடைய வழக்கு பார்த்தீங்கன்னாக்க, அவர் அமைச்சராக தொடர்வது இருக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு நெறைய சர்ச்சைகள் வந்தது. அதில சுப்ரீம் கோர்ட் நெறைய கேள்விகள் கேட்டது. சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்விகளுக்கு அப்புறம், செந்தில் பாலாஜி அவர் ராஜினாமா கடிதத்தை குடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுதான் இல்ல. ஏன்னா, இங்க நெறைய பேர் திமுக சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் அமைச்சராக தொடரவில்லையா? அவர்கள் அமைச்சராக தொடரவில்லையா? அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. செந்தில் பாலாஜி என்கிற அந்த விஷப்பாம்பு, இன்றைக்கு நேற்று அல்ல. இந்த செந்தில் பாலாஜி என்ற விஷப்பாம்பு 2011லிருந்தே நாம ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். சரியா? 2012, 13ல சில விஷயங்கள் நான் இவரை சந்தித்தேன், நான் அவரை சந்தித்தேன் அப்படின்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்பாத ஒரு நபர் தான் நான். ஆனால் வரலாறை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை இங்கே சில சந்திப்புகளை நான் வெளிப்படுத்துகிறேன். அதில் என்னென்னா 2012, 13 இந்த காலகட்டங்களில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்த பொழுது அவர் ஆழ் மனசில் யாரோ ஒருத்தர் போய் சொல்லியிருக்காங்க என்னென்னா, நீ முதலமைச்சராக வருவதற்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும், 2019 தேர்தலுக்கு முன்னாடி 2017, 18 காலகட்டங்களில் ஸ்டாலின் பேசியிருப்பார். செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வரத்துக்கு முன்னால் ஸ்டாலின் பேசியிருப்பார். இவர்கிட்ட கேடு அவங்க 5 நபர்களை வச்சுருந்தாங்க முதலமைச்சராக வரணும்னு. அதில் செந்தில் பாலாஜியும் ஒருத்தர் அப்படின்னு இவர் பேசியிருப்பார், ஸ்டாலின் பேசியிருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் உண்மையும் இருக்குது. என்னென்னா, செந்தில் பாலாஜிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. தன்னுடைய ஜாதக பிரகாரம் தனக்கு சிஎம் ஆவதற்கு, முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அவர் நிறைய வேலைகளை செய்தார். 2012, 2013 காலகட்டங்களில் இது சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்ட்டு. சொத்து வழக்கு, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான இந்த சொத்து வழக்கு அப்படின்றது பெங்களூருக்கு மாற்றம் செய்யப்பட்டு அங்கே நடந்துக்கிட்டு இருந்த பொழுது நீதியரசர் குன்னா நியமிக்கப்படுறார். நீதியரசராக அவர் நியமிக்கப்பட்ட அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க, நான் இந்த சிட்டி சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த சிட்டி சிவில் கோர்ட்டு அந்த காம்ப்ளெக்ஸில் தான் குன்னாவோட கோர்ட்டும் இருந்தது. எப்போல்லாம் அம்மா வராங்களோ இல்லை சசிகலா வராங்களோ அப்போல்லாம் மட்டும் பரப்பனாகிறாரில் தனியாக ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி வச்சுருந்தாங்க. இந்த சிட்டி சிவில் கோர்ட்டில் நடந்த இந்த வழக்கை நான் தொடர்ந்து கவனித்து கொண்டே இருப்பேன். நான் போய் உட்கார்ந்துருக்கேன், நான் போய் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு ஹியரிங் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. இந்த ஹியரிங் எல்லாம் சொதப்பெல்லாம் நடக்குது, இவனுடைய வழக்கறிஞர்கள் சரியாக அதை முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கொண்டு போய் சொல்லணும்னு நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். பி. குமார் சீனியர் கவுன்சில் ப்ளஸ் நாமக்கல் செந்தில். இந்த நாமக்கல் செந்தில் யார் அப்படின்னா, இவன் ஒரு தேங்காய் மூடி வக்கீல். நாமக்கல் கோர்ட்டில் இவன் வெளில நின்றுக்கிட்டு சார் இந்த கேஸுக்கு நான் வரட்டமா சார், நான் பண்ணிட்டோமா சார் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் இவன். இவன் எப்படியோ சசிகலாவுடைய பார்வைக்கு இவன் அங்கே வழக்கறிஞராக ஜோதி விலகிய அந்த சூழ்நிலையில் இவன் உட்காந்துடுறான். இந்த நாமக்கல் செந்தில் ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியன். இவன் பார்த்தீங்கன்னா முழுக்க டெண்டரு, இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் பலனடைய முடியுமோ அது எல்லாத்தையும் அடையிறதுக்கான ஒரு ஆள் தான். அது கடந்து வேறு எதுவுமே கிடையாது. இவன் வழக்குக்காக எதுவுமே செஞ்சது கிடையாதுன்றதான் உண்மை. இவன் என்ன பண்ணுறான், அது ஹவுஸ் ஆஃப் சேஸ் அப்படின்னு இருக்கும். ஹவுஸ் ஆஃப் சேஸ்ன்னு சென்னையில் இருக்க அந்த பில்டிங், அது யாருன்னா உடையார் இருக்கார் இல்லையா, நம்ம ராமச்சந்திரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், அந்த உடையாருடைய மகளுடைய இடம்தான் அது. அந்த அலுவலகத்தில் தான் இந்த சொத்து வழக்குடைய மொத்த ஆவணங்களும் இருந்தது. இந்த வழக்கறிஞர்களும் அங்கே இருந்தால் பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னென்னா, பெங்களூரில் நான் ஃபாலோ பண்ணும்பொழுது அங்கே பவானி சிங் அவர் தான் அப்போது பிபியாக இருந்தார். அவரை மாற்றி விட்டு தான் பிவி ஆச்சாரியான ஒருத்தனை கொண்டு வந்தாங்க. அவன் ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியன். அந்த பவானி சிங் என்கிட்ட சொல்வார், ஏன்னா அவர் அப்போ பிபி கிடையாது அப்படின்னும்பொழுது அவர் சொல்வார், இந்த வழக்கை சொதப்புறதே உங்கள் ஆளுங்க தான் ஏன் அப்படின்ட்டு. அப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த வழக்கில் கருணாநிதி ஒரு புத்தகமே வெளியிடுறார் இந்த வழக்கு சம்மந்தமாக. இப்படி ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கு இவருக்கு அனுமதியே கிடையாது, அதிகாரமும் கிடையாது, உரிமையும் கிடையாது. அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உச்சநீதிமன்ற நீதியரசர்களே மிரட்டும் துணியில் இருக்கும் அந்த புத்தகத்தில்.
இதை எப்படி அவர் வெளியிட்டாரு, நீ போய் பேசு அப்படின்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. பவானி சிங் என்கிட்ட சொல்லுவார் என்னென்னா, இந்த வழக்கை சொதப்புறதே இவனுங்க தான், என்னென்ன மாதிரியான விஷயங்களில் சொதப்புறாங்க அப்படின்ட்டு. இதையெல்லாம் குறிப்பாக எடுத்துக்கிட்டு நான் போய் பார்க்குறேன். யார் இந்த இந்த நாமக்கல் செந்திலை போய் பார்க்குறேன். அப்போது அதிமுக ஆட்சி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர். அப்போது நான் போய் பார்க்குறேன் இவனை, அந்த ஹவுஸ் ஆஃப் சேர்ஸ் அப்படின்ற அந்த அலுவலகத்தில் போய் பார்க்குறேன். அவன் திமிரா உட்காந்துக்கிட்டு சோலார் ப்ராஜெக்ட்டுக்கெலாம் வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கிட்டு இருக்கான், எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்க்குறான். பெரிய விவிஐபி அவன் பார்க்குறான். என்ன சொல்லுங்கள் அப்படின்றான். அப்போ நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி இந்த வழக்கை பற்றி நீ யார் பேசுகிறதுக்கு, உனக்கு என்ன தெரியும் வழக்கை பற்றி, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ எனக்கே வந்து சொல்லி தெரியா, இப்படின்லாம் பேசுகிறான். அப்போ நான் சொல்கிறேன், இல்லை சார், நீங்கள் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர் கிடையாது. வழக்கை பற்றி எதையும் நான் வந்து புதுசாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்ல. ஆனால் அந்த வழக்கு போகின்ற போக்கு சரியில்லை அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு நீங்கள் வழக்கறிஞராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வழக்கை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, என்ன ரொம்ப ஜாஸ்தியாக பேசுகிற, வெளியில் போ அப்படின்னு எனக்கு வெளியில் போடுறோம். பி குமார் அங்கே பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் அன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பட்டர்கள் வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் நான் பார்க்குறேன், என்ன பேப்பரில் வருது, ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டர்கள் வந்து போய் அம்மாவை பார்த்து, சிஎம்மை பார்த்து, அப்போ அவங்க சிஎம் அவங்கள பார்த்து அந்த கிளி கொடுக்குறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அந்த ஒரு கிளி ஒன்று இது பண்ணுவாங்க, அதை வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு அப்படின்றத. அதுக்கு முன்னாடி அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி சிஎம்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னா கூட இவனுக்கு தான் அதிகாரம் இருந்தது. அதை இவன் முறைகேடாக பயன்படுத்தி கொண்டிருந்தான், சொத்து சேர்த்து கொண்டிருந்தான், இவனுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு தான். அந்த அந்த வழக்கில் எதையுமே நியாயமாக இவன் பண்ணல. இது இப்படி இருக்க அப்புறம் அங்கேருந்து வெளியில் என்ன போகும்போது நான் வெளியில் போ அப்படின்னு சொன்னால் நான் வெளில வந்துட்டேன். வெளில வரும்போது சொல்லிட்டு வந்தேன், இந்த வழக்கில் நம்ம தோக்குறாங்கன்னா உன்னால தான் இருக்கும், நீ தானே அதுக்கு காரணமாக இருப்ப அப்படின்ட்டு. அது மாதிரியே நடந்தது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, 2014 இந்த வழக்கில் அவங்க உள்ளே போனாங்கன்னா முதலமைச்சர் ஆகணும்னு நிறைய பேர் பிரச்சனைப்பட்டாங்க, நிறைய பேர் திட்டமிட்டாங்க. அதுக்காகவே அவங்க உள்ளே போகணும்னு நினச்சாங்க. அப்படி நினைத்தவர்களில் முக்கியமான நபர்கள் யாருன்னா பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிக்கு இப்போ இளவரசி அவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க சைட்லேருந்து ரெக்கமெண்டேஷன் இருந்தது, சப்போர்ட் இருந்தது. ஏன்னா இவர் வந்து அங்கேருந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தார். இந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டும் பொழுது இளவரசி குடும்பத்துக்கு இவர் கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தார் அப்படின்றதுனால அவங்க சைட் சப்போர்ட் இருந்தது. சரி, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 2016 வருவோம். அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போகுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த சூழல்லாம் ஏற்படுது. இந்த சூழல் ஏற்படும் பொழுதும் இந்த செந்தில் பாலாஜியுடைய மைண்ட் என்னென்னா, நாம் எப்படியாவது வந்து முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்றது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அப்போ நடந்த 3 இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜியுடைய பேர் பரிந்துரைக்கப்பட்டு செந்தில் பாலாஜியும் போட்டிடுறாரு, ஜெயிக்கிறாரு அரவக்குறிச்சியிலேருந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பாருங்க. அம்மா மறையிறாங்க. அவங்க மறைந்ததற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்குறோம். பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது. பன்னீர்செல்வத்துக்கு அப்புறம் இவங்க சசிகலா வந்து சிறைக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னால் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, டிசம்பர் 5 செல்வி ஜெயலலிதா அவர்களும் மறைகிறார். டிசம்பர் 6 அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். நியாயமாக ஒரு வழக்கில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கில் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் நீதிமன்றத்தில் சென்று இவர் இறந்து விட்டார், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற இந்த நபர் இறந்து விட்டார் என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட வேண்டும். அதை தெரிவிக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, 18 வருஷம் இந்த வழக்கை வந்து இழுத்திருக்காங்க. இந்த 18 வருஷம் இந்த வழக்கை வைத்து பணம் சம்பாதித்த நாய்கள் தான் இந்த நாமக்கல் செந்தில் போன்ற நாய்கள், கேவல பிறவிகள். இந்த கேவல பிறவிகள் குறைந்தபட்சம் அந்த கிளைண்ட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு நீ கோடிகளில் வந்து நீ வந்து புழங்கி கொண்டிருக்கிறாய் என்றால் அதுக்கு காரணம் அந்த அம்மா, உன்னோட கிளைண்ட்டு தானே. அவங்க உள்ளே போகணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிங்க 2014. சரி, அதை விடுங்க. அதை கடந்து அவங்க இறந்துட்டாங்கல்ல,
இறந்துட்டாங்கன்ற ஒரு நோட்டிஃபிகேஷனை கொண்டு போய் நீ அஃபிஷியலாக கொண்டு போய் நீ உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கணும். கொடுத்தியா? கொடுத்திருந்தால் பிப்ரவரி 14 வந்த அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் இவங்களுடைய பேரே இடம் பெற்றிருக்காது. ஏன்னா அவர் இறந்து விட்டார். ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்து விட்டார் என்றால் அவர் பெயரை குறிப்பிட்டு நீ தீர்ப்பே சொல்ல முடியாது. அதை செய்தார்களா இந்த அயோக்கியர்கள் என்றால் செய்யவில்லை. நியாயமாக செய்யணும். அதை கூட செய்ய முடியாத என்ன பிடுங்கிட்டு இருந்தானுங்க இவனுங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. சரி, அதை விட்டுருங்க. தீராத களங்கத்தை அவருக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டது. இப்போ செந்தில் பாலாஜிக்கு வருவோம். இதே நான் இப்போ நாமக்கல் செந்தில் மாதிரி நான் ஒரு கிரிமினலை பற்றி நான் பேசுகிறேங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு முழுமையாக மொத்த அட்வைஸும் கொடுக்கறது யாரு? இப்போ வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் போய் யார் வாதிடுவது அப்படின்னா இந்த நாமக்கல் செந்தில் டீம் தான். எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கை தேர் எழுதி தெருவுக்கு கொண்டானோ அந்த மாதிரி செந்தில் பாலாஜியும் தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான். இதுதான் உண்மை. இது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. நிறைய பேர் வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த செந்தில் பாலாஜி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்றதையும் பார்க்கணும். நீங்கள் ஸ்டாலின் குடும்பத்திற்குள்ளும் கும்மி அடித்து வைத்திருக்கிறான். ஸ்டாலின் வீட்டை மாட்ட போயிட்டு சேலத்திலேருந்து ஒரு ஜோசியக்காரனை வச்சு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவனுக்கு அர்ஜுனனுடைய ஜாதகமாம். யாருக்கு? உதவாநிதிக்கு. இவனுக்கு கிருஷ்ணனோட ஜாதகமாம். இவன் கிருஷ்ணனா. இவன் அவன் பின்னாடி நின்னான்னா அவன் ஜெயிப்பான். அதனால எங்கே போனாலும் இவன் பின்னாடி அவன் நிற்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இதை ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா அவன் சொல்ல மாட்டான். நான் போயிட்டு அந்த வீட்டம்மாவும் அதை நம்பி நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆளுநருக்கு பின்னால் ஆளுநரோட எடுத்திருப்பாங்க இவங்க இந்த அமைச்சரவையுடைய ஃபோட்டோ, அதையும் பாருங்கள். அதிலிருந்து எல்லா இடத்துலையும் எப்போ பதவி விலகிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உதவாநிதிக்கு பின்னாடியே அவன் நிற்கணும். வீட்டம்மா இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மொள்ள மாதிரி கிருஷ்ணனா, அந்த கேப் மாதிரி அர்ஜுனனா. அவன் ஜெயிக்கிறதுக்கு இவன் உதவணுமா, இவன் ஜாதகம் உதவுமா, அதனால இவன் பின்னாடியே நிற்கணுமா, எங்கே போனாலும் பின்னாடியே நிற்கணும் அப்படின்னு எப்படியெல்லாம் விளையாடி இருக்கான் பாருங்க. ஏமாத்து வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. இதை தான் நான் சொல்கிறேன். இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. 5 கட்சி அமாவாசைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவனை அமாவாசை அன்றைக்கி இவனுக்கு பதவி போச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இவன் மிகப்பெரிய திருடன். கரூரில் மட்டும் நான் சொல்கிறேன், 20 மர்டர் கேஸ், 20 கொலைகள் நடந்திருக்கின்றன. இந்த 20 கொலையிலையும் இவனுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு அடிப்படை ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பேர் வழிக்கு சிம்பத்தி வரும். மக்கள் பரிதாபப்படுவார்கள். இது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதுக்கு இவன் கையும் களவும் மாட்டிக்கிட்டு இவன் போய் ஜெயிலில் உட்கார்ந்ததுக்கு மக்கள் பரிதாபப்படுவார்களாம். எப்படிப்பட்ட கிரிமினல் பாருங்க இவன். ஸ்டாலின் குடும்பத்துக்கும் சொல்கிறேன், இவன் செல்வி ஜெயலலிதா அவர்களையே வீழ்த்தி வர வேண்டும்னு நினச்சவன். சாதாரணமான ஆள் கிடையாது இவன். இவனை இப்படி விட போகிறதும் கிடையாது நம்ம லேஸில். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் இவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். என்னுடைய தம்பி அந்த அசோக், அவனுக்கு பார்த்தீங்கன்னா 2022 ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் மூலமாக சொல்லிவிட்டேன். என்ன தெரியுமா, நீ கண்டிப்பாக ஈடியில் மாட்ட போகிற, உள்ளே போக போகிற. அடுத்தது சவுக்கு சங்கரோட தேவையில்லாமல் நீ சவுக்கு சங்கரை கூட்டு போய் உள்ளே வைப்பேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் நீ பண்ணுறதுனால உனக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா அவனுக்கு என்ன தகவல் வருதோ அதை பேசுகிறாப்புல சவுக்கு சங்கர். அதை அவர் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் பாரு, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, என்கிட்ட எல்லாம் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, நான் தூக்கி உள்ளே வைக்கிறேன் பாரு அப்படின்னு நீ முடிவெடுக்க போகிறேன்னா இது கண்டிப்பாக உனக்கு பிரச்சனையில் தான் போய் முடிய போகுது அப்படின்றத அன்றைக்கே கணித்து சொன்னவன் நான். 2022 இந்த இவன் பேர் இந்த செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கிட்ட சொன்னவன் நான். செந்தில் பாலாஜியோடைய பிரச்சனையே என்னென்னா, அவசர கதியில் எதை வேண்டுமானாலும் செய்வாப்புல. உதாரணத்துக்கு 2017 தேர்தல் நடக்குது, ஆர்கே நகரில் எலெக்ஷன் நடக்குது. அப்போது அமமுக இருக்காப்புல செந்தில் பாலாஜி. அந்த தேர்தலின் பொழுது அதாவது தேர்தலுடைய அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, வேட்பாளர் சென்று நாமினேஷன் ஃபைல் பண்ணும் பொழுதே 75,000 பேர்களை கொண்டு அமர்த்தினார் வெற்றிவேல்
மறைந்த வெற்றிவேல் தெளிவாக சொல்லிட்டார் அன்றைக்கே, இந்த எலெக்ஷன் நம்ம ஜெயிக்கிறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு. அன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்தது, 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்றது குற்றச்சாட்டு. 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு 2 நாள் யாரும் பிரச்சாரத்துக்கு வரல, யார் பொதுமக்கள் யாரும் வரல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க காசு கொடுத்துட்டாங்க, அப்புறம் நான் எப்படிங்க வர முடியும் பிரச்சாரத்துக்கு, ஒரு 2 நாள் வரல, 3ஆவது நாள் நாங்கள் வரோம்னு. இதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். திமுகவும் காசு கொடுத்துருச்சு. இவன் செந்தில் பாலாஜிக்கு எங்கே தூத்துருவாரோ அப்படின்னு இவன் பெரிய இவர் மாதிரி காப்பாளறாங்க. வெற்றிவேல்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தான். அப்போ வெற்றிவேல் என்ன கூப்பிட்டு சொல்கிறார், நான் அங்கே இருக்கேன் ஆக்கினாரில் நான் இருக்கும்பொழுது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொல்கிறார், இவன் எதுக்கு லூசு மாதிரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான், 5000 ஓட்டில் ஜெயித்தாலும் ஜெயிச்சது தான், நாம் ஜெயிக்க போகிறோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க, மக்கள் எப்படி நம்ம பக்கம் கொண்டு வரணுன்றதுக்கு என்னென்ன, அதாவது அவர்களோடையே இருந்து அவர்களோடையே வாழ்ந்து அவர்களோடையே புழங்கி நாங்கள் வந்து அவர்களை கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு வெற்றி வாகையை கொடுக்க வேண்டும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டோம். அப்படின்ற சூழலில் அவங்க எப்படி மாறுவாங்க, இந்த 5000 ரூபாய்க்கு மாறுவாங்களா, எல்லாம் மாற மாட்டாங்க அப்படின்னு வெற்றிவேல் சொன்னதுக்கப்புறமா இவன் கேட்கல. இவன் கொண்டு வந்தது தான் அந்த 20 ரூபா டோக்கன். கடைசி வரைக்கும் தினகரனுக்கு அந்த பேர் இருக்குது பாருங்க. இப்போ வரைக்கும் 20 ரூபா டோக்கன்றாங்களே, அவன் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 24 பூத்தில் மட்டும்தான் இதை கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜியோட வேலை அது. அப்போவே என்கிட்ட கொடுத்துட்டுனாரு, இவனுக்கு அறிவு இருக்கா, நான் தான் சொல்கிறேன் 5000 ஓட்டில் ஜெயிச்சாலும் ஜெயிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு விஷயங்கள் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு நபர், ஒரு விஷ ஜந்து, தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக என்கரேஜ் செய்யப்பட்டு வளர்த்து விடப்பட்டவர். இவளுக்கெல்லாம் தியாகின்னு ஒரு பட்டத்தை வேற கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் போன்றவர்கள் நாளைக்கு உனக்கே ஆப்பு வைக்கிறதுக்கு அவன் தயங்க மாட்டான் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்கே இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதையெல்லாம் ஆவணப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் வெளியிடுகிறேன். இந்த காணொலியின் மூலமாக செந்தில் பாலாஜிங்கிற விஷப்பாம்பை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் எதுவும் பண்ண முடியாது. கரூரில் இருக்கக்கூடிய அதிமுக டீம் தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் இதில் சிக்கிய அந்த நபரை, அதாவது இதில் பாதிக்கப்பட்ட நபரை உச்சநீதிமன்றம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து துணிச்சல் கொடுத்து அவங்கள கொண்டு போய் அங்கே வாதாடி இடி வரணும்னு சொல்லி அதன் அடிப்படையில் இவன் கைது செய்யப்பட்டு இவன் சிறைக்கு போய், இவன் பேண்ட்டில் உச்சா போய் சிறைக்கு போய் இப்போ அமைச்சர் பதவியும் இழந்து நிற்கிற அளவுக்கு வந்து நிற்குது. இதோடு நிற்க போகிறதில்ல. இப்பவும் சொல்கிறேன், மே 10ஆம் தேதிக்குள் மேலும் பல சரவடிகள் வரப்போகிறது. இவனை இதோட விட போகிறதில்லை. இந்த அயோக்கியனை கண்டிப்பாக இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல், இவனை கூண்டில் ஏற்றாமல் நாங்கள் விடமாட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.